வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட மேக்ஸ் ஆன்சருக்கு நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் ஏ கோனிக்கல் டென்ட் இஸ் 700 சென்டிமீட்டர் அண்ட் த ஹைட் இஸ் 24 மீட்டர். Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் கேன்வாஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு கோனிக்கல் டென்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ இந்த கோனிக்கல் டென்ட்டோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ரேடியஸ் 7 மீட்டர். இங்கே 700 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம 7 மீட்டராக போட்டுக்கிறோம். ஸோ அதோட ஹைட் 24 மீட்டர். சரிங்களா? ஸோ ரெக்டாங்குலரோட வித்து 4 மீட்டர். ரெக்டாங்குலரோட லென்த் கேட்குறாங்க என்ன அப்படின்ட்டு கொஸ்டினில். ஸோ இதுக்கு நம்ம இந்த கோனிக்கல் டென்ட்டோட ஏரியா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா πr/l. ஸோ இந்த எல்லோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ ஆரோட வேல்யூ என்ன? 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் 24 ஸ்கொயர். அப்போது 49 ப்ளஸ் 24 ஸ்கொயர் 576. ஸோ 49 ப்ளஸ் 576 என்ன? 625. ஸோ அப்போ 625 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 25. அப்போ எல் 25. அப்போது இங்கே 22/7 இன்ட்டு ஆர் 7 இன்ட்டு 25. ஸோ 7ம் 7ம் கேன்சல் ஆகிடும். அப்போது 22 இன்ட்டு 25 போடுங்க. ஸோ 22 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா, ஸோ 5 2s are 10, 5 2s are 10, 11. ஸோ 2 2s are 4, 2 2s are 4. அப்போது 550. ஸோ கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 550. ஸோ ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்னன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஸோ ஏரியா 550. லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வித்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 4 மீட்டர். சரிங்களா? அப்போது 4. ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு 550/4. அப்போது 550/4 என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ 550/4 போடுங்க. ஸோ 1 4s are 4, பேலன்ஸ் 1 15. ஸோ 4 3s are 12. ஸோ பேலன்ஸ் 3 0. ஸோ 7 4s are 28. ஸோ 2 இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டுங்க. ஸோ 5 4s are 20. ஸோ அப்போது 0. அப்போ ஆன்சர் என்ன? 137.5. ஸோ 137.5 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த சம் பாருங்கள். ஸோ 1 2 6 24 120 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 1. ஸோ ரெண்டாவது 1 × 2 2. ஸோ மூணாவது 2 × 3 6. ஸோ அதுக்கப்புறம் 6 × 4 24. ஸோ அதுக்கப்புறம் 24 × 5 120. ஸோ அப்போது 120 × 6 போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ 0. 6 2s are 12, பேலன்ஸ் 1 720. அப்போ ஆன்சர் 720. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்த சம் பாருங்கள். த HCF ஆஃப் 2 numbers is 11 and their LCM is 693. If one of the numbers is 77, find the other அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ HCF ஆஃப் 2 numbers 11. HCF 11. ஸோ LCM 693. சரிங்களா? ஸோ ஒரு நம்பர் 77 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒரு நம்பரில் எக்ஸ் 77 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த அதர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும், y. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸோ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஸோ அப்போது 77 × y இஸ் ஈக்குவல் டு 693 × 11. அப்போது y இஸ் ஈக்குவல் டு 693 × 11/77. ஸோ அப்போ 1 டைம்ஸு, இங்கே 7 டைம்ஸு. ஸோ 693 7 டேபிளால் நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ 7 9s are 63. ஸோ பேலன்ஸ் 6 3. அப்போது 7 9s are 63. ஸோ அப்போ ஆன்சர் 99. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். எ மெர்ச்சன்ட் ஹேஸ் 120 liters and 180 liters of 2 kinds of oil. He wants to sell oil by filling the 2 kinds of oil in tins of equal volumes. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சச் எ டின் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னாலே நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ 120க்கும் 180க்கும் HCF கண்டுபிடிங்க. ஸோ அதான் ஆன்சர். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 180 120 போடுங்க.
ஸோ 1 டைம்ஸ் 120. ஸோ பேலன்ஸ் 60. ஸோ இங்கே வந்து இந்த 120 வரும். ஸோ 62 சார் 120. ஸோ அப்போது 0 வந்துடுச்சு. அப்போ ஆன்சர் வந்து 60 சரிங்களா. ஸோ அப்போது 60 லிட்டர்ஸ் தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்க, x/y வந்து 2:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு x² - y² x² + y² என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x வந்து 2, y வந்து 1. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இதில் சப்ஸ்டியூட் வந்து பண்ணுங்க. அப்போது 2² - 1² 2² + 1². அப்போது 4 - 1 4 + 1. அப்போது 3:5. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்த சம் வந்து பாருங்க, குமரன் பாட் எ ரெயின் கோட் அண்ட் சேவ்டு ₹25 வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. வாட் வாஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ரெயின் கோட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குமரன் வந்து ரெயின் கோட் வந்து வாங்குறான். ஸோ இது வந்து ரெயின் கோட் வந்து ப்ரைஸு. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் சரிங்களா. ஸோ இது வந்து பர்சன்டேஜ். ஸோ 20% எவ்வளோ, ₹25. ஸோ 20% வந்து ₹25 வந்து அவன் சேவ் பண்ணுறான். ஸோ 20% வந்து 25 அப்போது. ஸோ அப்போது 100% வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதான் வந்து எக்ஸு. ஸோ அப்போது இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது சரிங்களா. ஸோ நேர்மாறல்ன்ட்டு அப்படியே சொல்லுவாங்க தமிழில். அப்போது x × 20 = 25 × 100. அப்போ x = 25 × 100/20. ஸோ 1 டைம்ஸு 5 டைம்ஸு. அப்போ x = 5 × 25 125. அப்போ ஆன்சர் வந்து 125 ஓகேவா. ஆப்ஷன் ஏ. அடுத்த சம் பாருங்க, த LCM ஆஃப் 2 numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other number அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ LCM வந்து 6 times of their HCF அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ HCF வந்து 12. அப்போ LCM என்ன, 6 × 12. அப்போது 12 6 ஆர் எவ்வளோ, 6 2 ஆர் 12. அப்போது 72 சரிங்களா. ஸோ அப்போ LCM வந்து 72, HCF வந்து 12. ஸோ அதே மாதிரியே ஒரு நம்பர் வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலான A × B = LCM × HCF. ஸோ அப்போது 36 × B = LCM வந்து 72, HCF வந்து 12. ஸோ அப்போ B = 72 × 12/36. இது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இது போடுங்க 1 3. ஸோ 2 3s are 6, பேலன்ஸ் 1. அப்போ 4 3s are 12. ஸோ அப்போது 24 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபார் த பிரின்சிபல் ₹10,000 த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 15% per annum for 3 years. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதற்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ P × R/100 whole square × 3 + R/100. ஸோ P வந்து 10,000. ஸோ R வந்து 15%/100. அப்போது 3 + 15/100. ஸோ அப்போது 10,000 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணுங்கள் 5 டேபிளை 3 டைம்ஸு, இது 20 டைம்ஸு. ஸோ அப்போது 3/20 × 3/20. ஸோ இது வந்து 315 மாறிடும். அப்போது 315/100. ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 00 இந்த 00 கேன்சல் சரிங்களா. ஸோ அப்போது 3 3s are 9 × 315/4 சரிங்களா. ஸோ 9 × 315/4. ஸோ 315 × 9 போடுங்க. ஸோ 9 5s are 45, 4. ஸோ 1 9s are 9, 10 11 12 13. ஸோ 9 3s are 27, 28. அப்போது 2835/4. ஸோ 2835-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 7 4s are 28, 0. ஸோ அப்போது இங்கே 3 இருக்குது. ஸோ இன்னொரு நம்பர் இறக்கணும் 5. ஸோ இங்கே 0 போட்டு தான் நீங்கள் இங்கே இன்னொரு நம்பர் வந்து இறக்கணும். ஸோ அப்போது 8 4s are 32, பேலன்ஸ் 3. இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கே 0 போட்டுங்க. ஸோ 7 4s are 28, பேலன்ஸ் 2. ஸோ அப்போது 5 4s are, இங்கே 0 போட்டிங்கன்னா 5 4s are 20. ஸோ அப்போ 0. அப்போது 708.75. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள், எ பர்சன் டேக்ஸ் எ லோன் ஆஃப் ₹2,000 at 6% simple interest. He returns ₹1,000 at the end of 1 year.
in order to clear his dues at the end of 2 years how much he would pay அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதற்கு நம்ம எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போடுங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? ஸோ 6% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது 0 அப்போது 0 கேன்சல். அப்போது 6 2 12 120 வந்து இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் வந்து திரும்ப கொடுத்துட்றான். சரிங்களா? ஸோ அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அடுத்த வருஷம் போட்டிங்கன்னா 6/100. ஸோ அப்போ 0 கேன்சல். அப்போது 60. ஸோ முதல் வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 120. ஸோ ரெண்டாவது வருஷத்துக்கு 60. அப்போது 120ம் 60ம் சேர்த்திங்கன்னா 180. ஸோ அப்போது ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டான். ஸோ திரும்ப அவன் ரெண்டாவது வருஷம் எவ்வளோ கொடுப்பானா? ஸோ 1180 ரூபாய். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். எ பர்சன் இன்வெஸ்டட் ₹12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. How much amount will be got on maturity of the fixed deposit அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு வந்து அவன் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறான். சரிங்களா? ஸோ இது வந்து 2 வருஷம் முடிவில் அவனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு போடலாம். ஸோ 12,000 into 5/100. இது வந்து முதல் வருஷத்துக்கு 0 கேன்சல் 0. ஸோ 5 2 10 1 5 5 6. ஸோ அப்போ முதல் வருஷம் முடிவில் 12,600 ரூபாய். ஸோ திரும்ப நீங்கள் ரெண்டாவது வருஷத்துக்கு போடணும். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் கூட சேர்த்து தான் நீங்கள் போடணும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். பட் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டேரெக்டாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம்ஸ். சரிங்களா? ஸோ 0 கேன்சல். ஸோ 6 5 30. ஸோ 10 13 6. ஸோ அப்போது 12,600 கூட 630 கூட்டினீங்கன்னா 0 3. ஸோ 6 6 12. ஸோ 3 13,230. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 13,230. சரிங்களா? ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3, அப் டு இசட் இஸ் ஈக்குவல் டு 26 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் HCF இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன? 8, சியோட வேல்யூ வந்து 3, எஃபோட வேல்யூ வந்து 6. ஸோ இது மூணுத்துக்குமே நீங்கள் எல்சிஎம் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ 8, 3, 6 எல்சிஎம் போடுங்க 2. ஸோ 4, 3, 3. ஸோ 3 போட்டிங்கன்னா 4, 1, 1. அப்போது 2 into 3 into 4. ஸோ 4 2s are 8, 8 3s are 24 தான் வந்து எல்சிஎம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் ஆப்ஷனில் எது வந்து 24க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் வந்து 24, இது ஈக்குவலு. ஸோ இ ப்ளஸ் எஸ்ஸு. ஸோ இயோட வேல்யூ என்ன? 5, எஸ்ஸோட வேல்யூ வந்து 19. அப்போது இதுவும் வந்து ஈக்குவல் தான். அப்போது ஏசிஹெச் போடுங்க. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 1. ஸோ சியோட வேல்யூ 3 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ வந்து 8. ஸோ இது வந்து ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை கூட்டினீங்கனாலும் உங்களுக்கு வந்துடும் 24 வந்து வந்துடும். ஸோ 1 into 3 into 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 வந்துடும். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த சமயம் வந்து பாருங்கள். ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரமீலா என்ன சொல்கிறான்னா, ஸோ ரமீலாவோட மாமனார். சரிங்களா? ஸோ மாமனார் வந்து ராமநாதன். சரிங்களா? ஸோ ராமநாதன். ஸோ அவரோட பையன் பேர் வந்து ராமன். ஸோ ராமன் வந்து ராகவியின் தந்தை அப்படின்னு சொல்கிறா. ஸோ ராமன் வந்து ராகவியோட தந்தை. அப்போ இந்த ராமன் வந்து யார்? ஸோ இவரோட ரமீலாவோட ஹஸ்பண்டு. ஸோ ராமநாதனோட பையன். சரிங்களா? ஸோ அப்போது ராகவியோட சகோதரி ரமணி என்றால் ராகவிக்கு சகோதரி இருக்கா, அவள் பேர் வந்து ரமணி. சரிங்களா? ஸோ ரமணி. அப்போது இந்த ரமணி வந்து ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ராமனுக்கு வந்து ராமநாதன் வந்து அப்பா, அப்போ ராகவிக்கு வந்து தாத்தா. சரிங்களா? ஸோ அப்போது ரமணிக்கும் வந்து தாத்தா தான், ஏன்னா அவன் வந்து சகோதரி. ஸோ அப்போ ரமணியோட தாத்தா தான் வந்து ராமநாதன். அப்போது கிராண்ட் டாட்டர். சரிங்களா? அப்போ பேத்தி தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள். 3 men and 4 women can earn ₹3780 in 7 days. ஸோ 11 men and 13 women earn ₹15,040 in 8 days. In what time will 7 men and 9 women earn ₹12,400 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாள்களில் ₹3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து
8 நாள்களில் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாள்களில் ரூபாய் 12,400 வந்து சம்பாதிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 3 men + 4 women வந்து 3,780 7 நாள் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க 11 men + 13 women ஸோ 15,040 எத்தனை நாள் 8 நாள். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ 3,780 7 டேபிளால் போடுங்க சரிங்களா. ஸோ 3,780 7 டேபிளால் போடுங்க. ஸோ 7 5s are 35 அப்போ பேலன்ஸ் 280 அப்போ 7 4s are 28 ஸோ அப்போ 540 சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு 540 இதை போடுங்க. ஸோ 1540/8 போடுங்க. ஸோ 1 times ஸோ 8 பேலன்ஸ் 1 0 ஸோ சாரி 15ல் 8 போச்சுன்னா என்ன வரும் 7 ஸோ அப்போ 70 சரிங்களா. அப்போது 8 8s are 64 ஸோ 70ல் 64 போச்சுன்னா 6 பேலன்ஸ் 4 திரும்ப 8 ஸோ அப்போ திரும்ப 64 0 அப்போது ஆன்சர் என்ன 1880 ஸோ 1880. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 இது வந்து ஈக்குவேஷன் 2 சரிங்களா. ஸோ இதை வந்து 11ஆல் பண்ணுங்க. ஸோ இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ தான் ஈக்குவலாக வரும். அப்போது என்ன வரும்னா ஸோ 33m + 44m ஸோ ஈக்குவல் டு ஸோ 540 11 டேபிளில் போட்டிங்கன்னா 5940 அப்படின்ட்டு வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2 வந்து போடுங்க 3 டேபிளால் போடுங்க. ஸோ அதுவும் 33m ஸோ ப்ளஸ் 39w ஸோ 13 3s are 39 அப்போது 188 × 0 × 3 போடுங்க. ஸோ 0 ஸோ 4 6 வரும் அப்புறம் 5 அப்போ 5640 சரிங்களா. ஸோ இதை அப்படியே நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது 44ல் 39 போச்சுன்னா 5 women ஈக்குவல் டு இது வந்து 300 சரிங்களா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 300. ஸோ அப்போது ஒரு உமன் எவ்வளோ அப்போ 1 woman = 60 சரிங்களா. ஸோ 1 woman = 60 சரிங்களா. ஸோ அப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்போது 3 men + 1 woman எவ்வளோ 60 அப்போ 460 240 = 540 சரிங்களா. ஸோ அப்போது 3 men = 540 - 240 அப்போது 3 men = 300 அப்போது 1 men = 100 சரிங்களா. ஸோ அப்போ ஒரு men எவ்வளோ 100 நாள் சாரி 1 men = 100 சரிங்களா. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவங்க 7 men + 9 women சரிங்களா. ஸோ இவங்க வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க 12,400 சம்பாதிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போது ஒரு மணி எவ்வளோ 100 அப்போது 700 700 ப்ளஸ்ஸு ஒரு உமன் எவ்வளோ 60 அப்போது 9 உமன் எவ்வளோ ஸோ 9 6 are 54 540 அப்போது 700 540 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 0 4 7 5 12 அப்போது 1240. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு அவங்க 1,240 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 12,400 எத்தனை நாளில் சம்பாதிப்பாங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 1,240னா 10 நாளைக்கு வந்து 12,400 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 10 நாளைக்கு 12,600 வந்து சம்பாதிப்பாங்க சரிங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்த வந்து சம் வந்து பாருங்கள் ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஏ ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஹெமிஸ்பியர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஹெமிஸ்பியர்னா. ஸோ ஹெமிஸ்பியர்னா சாரி ஸோ இப்படி இருக்கும் ஹெமிஸ்பியர்னா. ஸோ இதில் வந்து எத்தனை கிரேட் சர்க்கிள்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 1 தான் இருக்கும். ஏன்னா கிரேட் சர்க்கிள் அப்படின்னாலே கிரேட் சர்க்கிள் அப்படின்னாலே ஹெச்சிஎஃப் மாதிரி எது வந்து பெரிய சர்க்கிள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது இதில் வந்து ஒரு சர்க்கிள் தான் இருக்க புரியும். ஸோ அடுத்து போக போக உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு வந்துடும் சைஸ் வந்து. அப்போது ஒரு சர்க்கிள் தான் இதில் வந்து பெருசாக இருக்க முடியும். அப்போ ஆன்சர் வந்து 1 சரிங்களா. சரி ஓகே. So find the volume of a cylinder whose height is 4 meter and whose base area is 500 meter square சரிங்களா. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன πr²h சரிங்களா. ஸோ இந்த πr² தான் வந்து பேஸ் ஏரியா. ஸோ அது மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 500 அப்படின்ட்டு. அப்போது 500 × 4 போட்டிங்கன்னா என்ன வரும் அதான் ஆன்சரு 2000. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 2000 ஆப்ஷன் ஏ சரிங்களா. அதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து பாருங்கள் கையல் பாட் 5 dozen eggs
Out of that 45 eggs are good eggs. Express the number of rotten eggs in percentage அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 5 டசன் எக்ஸ்னா மொத்தம் 5 into 12 எவ்வளோ 60 எக்ஸ் சரிங்களா. ஸோ மொத்தம் 60 எக்ஸ் வந்து வாங்குறா. ஸோ அதில் வந்து 45 வந்து குட் எக்ஸ். அப்போ ரோட்டன் எவ்வளோ 60 மைனஸ் 45 15. கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா ரோட்டன் எக்ஸோட பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. அப்போது 15/60 into 100. ஸோ 15 வந்து ரோட்டன் எக்ஸு, மொத்த எக்ஸ் 60. அப்போது 15/60 into 100. அப்போ 0 0 கேன்சல். ஸோ 3 2s are 6, 5 2s are 10. ஸோ 1 3s are 3, 5 3s are 15. அப்போ 5 5s are 25. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 25 சரிங்களா. ஸோ இந்த சம் வந்து பாருங்கள் சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே வந்து 2. அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மண்டே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வவ்வல்ஸில் இருக்குது. இங்கே வந்து யூ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போது 2. இங்கே எத்தனை வவ்வல் இருக்குது யூ இ ஏ அப்போது 3. தேர்ஸ்டேல எத்தனை வவ்வல் இருக்குது யூ அப்புறம் ஏ 2. அதே மாதிரியே மண்டேல எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போது ஓ ஏ 2 தான். அப்போது ஆப்ஷன் பி 2. ஸோ வவ்வல்ஸை வச்சு தான் உங்களுக்கு சம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க ரீசனிங்கில் சரிங்களா. அப்போ 2. சரி ஓகே. இந்த சம் வந்து பாருங்கள். ஸோ 3x + 4y by 4x + 6y ஈக்குவல் டு 22:32 கொடுத்துட்டு x/y என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது 3x + 4y by 4x + 6y ஈக்குவல் டு 22/32 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. இப்போது இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்பர் வந்து பெருசாக வரும். ஸோ இங்கே வந்து கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. அப்போ 11 2s are 22, 16 2s are 32. அப்போது 16 3s are 48x ப்ளஸ் 16 4s are 64y. 11 4s are 44x, 11 6s are 66y. ஸோ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. 48x மைனஸ் 44x. ஸோ 66y மைனஸ் 64y. அப்போது 4x இஸ் ஈக்குவல் டு 2y. ஸோ அப்போது x/y என்ன 2/4. அப்போ x/y வந்து 1/2. அப்போ ஆப்ஷன் வந்து 1:2 சரிங்களா. ஸோ இதான் வந்து ஆன்சர். 1:2 தான் வந்து ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள். இஃப் த 2 numbers a and b are in the ratio m/n then the LCM of a and b என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 2 numbers இருக்குது m/n அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 நம்பர் வந்து a and b அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட LCM என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதோட LCM வந்து அதே ஏபி தான் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸோ எம் இது வந்து ப்ரைம் கோ ப்ரைம் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து அதே ஏ இன்ட்டு பி தான் வரும் சரிங்களா. மோஸ்ட்லி இதான் ஆன்சராக இருக்கும். நம்ம ஆன்சருக்கு விட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி ஓகே. ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். விக்னேஷ் borrows ₹10,000 for 2 years at 4% per annum simple interest. So he lends it to Sanjay at 6% per annum for 2 years. ஸோ ஃபைண்ட் இஸ் கெயின் இன் இஸ் டிரான்சாக்ஷன் பர் இயர் அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. சரி ஓகே. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 10,000 × 2 × 4/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலான PNR/100 சரிங்களா. ஸோ அப்போது 00 00 கேன்சல் ஆகிடும். அப்போது 4 2s are 8. அப்போது 800. அப்போது 800 ரூபாய் வந்து விக்னேஷுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அவன் எவ்வளோக்கு வந்து சஞ்சய்க்கு வந்து கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6%. அப்போது ஸோ 10,000 × 2 × 6/100. அப்போது 0 0 கேன்சல். 6 2s are 12. அப்போது 1200 சரிங்களா. 1200. ஸோ அப்போது 1200 800 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 400 கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் நீங்கள் நல்லா பார்க்கணும் இப்போ தான். ஸோ ஃபைண்ட் இஸ் கெயின் இன் திஸ் டிரான்சாக்ஷன் பர் இயர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ பர் இயர் ஒரு ஆண்டின் லாபம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு 400 வந்து 2 வருஷத்துக்கு தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 200 ரூபாய். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ கொஸ்டினை நல்லா பார்த்து நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணணும். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ சரிங்களா. ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் HCF அண்ட் LCM ஆஃப் த நம்பர் 7 and 13 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7 and 13க்கு காமனான ஃபேக்டர் வந்து எதுவுமே இல்லை. அப்போ HCF வந்து 1. ஸோ 7 and 13 வந்து LCM என்ன அப்படியே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 2 9. ஸோ அப்போது LCM வந்து 91. அப்போ ரேஷியோ என்ன 1:91. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம்
எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட 3 மூட்டை இருக்குது, 30 மாம்பழம் இருக்குது ஒவ்வொன்றுத்துலேயும். அப்போது 90 மாம்பழம் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்ட்டாக பிரித்து போடணும். அப்போ தான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு 10 சுங்கச்சாவடி அவன் தாண்டும் போது எத்தனை மாம்பழம் கொடுத்துருப்பான்? ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று. அப்போது 10 × 3 30 மாம்பழம் அவங்ககிட்ட காலி ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கோ 60. ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது அவன் 15 சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த 60 இருக்கா, இந்த 60 அவன் இப்போ ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடியில் 30 போயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு மூட்டையிலும் எவ்வளோ இருக்கும்? 20 20 20 இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், இதுலேருந்து 10 இதில் போட்டுடுறான், இதுலேருந்து 10 இதில் போட்டுடுறான். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 30 30. சரிங்களா? ஸோ அடுத்து 15 டோல்கேட் அவன் தாண்டும் போது, ஸோ 15 இன்ட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் 1 அப்போ 2 தான் கொடுப்பான். அப்போ இதில் எவ்வளோ போகும்? 30. சரிங்களா? அப்போது 60ல் 30 போயிடுச்சு, மிச்சம் இன்னும் எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. இப்போது மிச்சம் எத்தனை டோல்கேட் இருக்குது? ஃபஸ்ட்டு 10 போயிடுச்சு, அதுக்கப்புறம் 15 போயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் 5 இருக்குது. ஸோ 5 இப்போ என்ன பண்ணுறான், இருக்கிற இப்போ எவ்வளோ இருக்கும் அவங்ககிட்ட நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 30ல் இதில் வந்து 10 போயிடுச்சு, ஸோ இதில் 10 போயிடுச்சு. சரிங்களா? அப்போ 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் மிச்சம் அவங்ககிட்ட? சாரி, 15 போயிடுச்சு, இதில் 15 போயிடுச்சு. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இதில் 15 இதில் 15. சரிங்களா? அவன் என்ன பண்ணுறான், இப்போ மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்துறான், ஒரே முட்டையாக ஆகிடுது. அப்போது மிச்சம் 30 இருக்குது. அப்போ இப்போ எவ்வளோ கொடுக்குறான் அவன்? 5 தான் கொடுக்குறான். ஏன்னா ஒரு டோல்கேட்டுக்கு 1 தான் கொடுக்கணும். இப்போ 5 தான் கொடுக்குறான் அவன். இப்போ 5 மாம்பழம் தான் போகுது. அப்போது கடைசியாக 30ல் 5 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 25. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 0 போட்டுருப்பாங்க. ஏன்னா 3 மூட்டை 30 மாம்பழம் 90 மாம்பழம், ஸோ 30 டோல்கேட்டு, ஒவ்வொன்றுத்துலேயும் 1 அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து 0 தான் போட்டிருப்பாங்க. பட் அது கிடையாது ஆன்சரு. ஸோ இப்படி தான் வந்து போடணும். ப்ராப்பராக ரீசன் வந்து இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். Find the length of the longest pole that can be placed in a room 24 meter long, 18 meter broad and 16 meter high. ஸோ இதற்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ diagonal is equal to L square plus B square plus H square. அப்போது 24 square plus 18 square plus 16 square. ஸோ 24 square என்ன? 576. ஸோ 18 square 324, 16 square 256. ஸோ இது மூணுத்தையே கூட்டுங்க என்ன வரும்? ஸோ 1156 வரும். ஸோ 1156ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி வந்து 34. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். ஸோ 1 cube 2 cube plus 3 cube plus up to k cube equal to 72,900 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 1 plus 2 plus 3 plus k என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இதான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஸோ இதற்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2 the whole square. ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்குது. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? n × n + 1/2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதான் ஆன்சர். அப்போது 72,900க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ அதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே ஃபார்முலா. இதுக்கு வந்து ஸ்கொயர் இருக்குது, இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதான் வந்து ஆன்சர். ஸோ 72,900க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். இந்த சீரீஸ் 2359x33y வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x + y அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 3 5 9 x 33 y. ஸோ இங்கே 1, ஸோ 1 2s are 2, ஸோ 2 + 1 3, ஸோ அதுக்கப்புறம் 1 2s are 2, 3 + 2 5. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 2s are 4, இது அப்படியே இங்கே 2 2ஆக வரும். ஸோ 2 2s are 4, 5 + 4 9. அப்போது அதுக்கப்புறம் 4 2s are 8, ஸோ 9 + 8 17 இங்கே. ஸோ அதுக்கப்புறம் 8 2s are 16, ஸோ 17 + 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு 33 கரெக்டாக வரும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் 16 2s are 32. அப்போ 33யும் 32வும் சேர்த்திங்கன்னா 5 6, அப்போது 65. அப்போது இந்த 65யும் 17யும் கூட்டினீங்கன்னா அதான் ஆன்சரு. ஸோ அப்போ 65 17 கூட்டுங்க. ஸோ 7 + 5 12, 6 7 8. அப்போது 82 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். இதான் கடைசி சம்மு. when we write a z b y c x, y b z a, how many consonants will appear
டு த லெஃப்ட் ஆஃப் த வவல்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். ஸோ என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ கொஸ்டினில் பாருங்கள் இங்கே தான் ஏ ஆரம்பிக்குது திரும்ப. ஸோ அப்போ இங்கேருந்து எழுதுங்க ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். சரிங்களா? ஸோ எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா கான்சோனன்ஸ் வில் அப்பியர் டு த லெஃப்ட் ஆஃப் த வவல்ஸ். ஸோ வவல்ஸ்னா என்ன? ஏ இ ஐ ஓ யூ. ஸோ இந்த 5 லெட்டருக்கு பின்னாடி எது இதெல்லாம் கான்சோனன்ட் வருதோ ஸோ இந்த லெட்டர் தவிர மிச்சம் எல்லாமே வந்து கான்சோனன்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த லெட்டர் பின்னாடி எத்தனை கான்சோனன்ட் வருது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஏ கமா இசட் 1. சரிங்களா? ஸோ ஏ கமா இசட் 1. ஸோ அப்படியே வாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இ கமாவி இது வந்து 2. சரிங்களா? ஸோ இ கமாவி 2. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வாங்க பார்த்தீங்கன்னா ஸோ யூ கமா ஜி 3, யூ கமா ஜி 3. ஸோ அப்படியே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஐஆர் ஐஆர். சரிங்களா? ஐஆர். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஓஎம் ஓஎம். சரிங்களா? ஸோ அப்படியே இங்கே வாங்க ஓஎல் ஓஎல். ஸோ ஐஎஸ் அப்புறம் ஐஎஸ். ஸோ ஐஎஸ். ஸோ யூஎஃப். சரிங்களா? ஸோ யூஎஃப். சரிங்களா? யூஎஃப் யூஎஃப் இடபிள்யூ. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 9 நம்பர் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 9. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக எழுதி பார்த்து தான் போட்டுருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ மொத்தத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டுட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் எஸ்சிஆர்டிஸ் வந்து புக் வந்து நம்ம சால்வ் பண்ணி போடுறோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக தொடர்ந்து வரும். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நாளிலேருந்து நம்ம சேனலில் எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி போடுவோம். சரிங்களா? ஸோ ரெகுலராக பாருங்கள். தேங்க்யூ.